இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியின். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா? அன்பு மகள் சொன்னது போல நான் பெரிய கோடீஸ்வரன்லாம் இல்லை. இந்த கிராமத்தில் வாழ்ந்து கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் 50-60 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு போன ஆள் தான். ஒன்றுமே இல்லாமல் இந்த ஆண்டவர் வயத்திற்கு காட்சியை பார்க்கும்போது கர்த்தர் பெரியவர் அல்லவா. அன்பு நிறைந்த இயேசுவே நின் பாத சேவையன் ஆசையே. அன்பு நிறைந்த இயேசுவே நின் பாத சேவையன் ஆசையே. உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த என் நாதனே. உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வந்த என் நாதனே. நின்னடிமை ஒன்று மாத்திரம் என் ஆசையே. நின்னடிமை நின் கிருபை ஒன்று மாத்திரம் என் ஆசையே. அன்பு நிறைந்த இயேசுவே நின் பாத சேவையன் ஆசையே. என் மனதில் வந்து தங்கோ மகிமையால் நம்பிக்கையா
நின் பாத சேவையன் ஆசை, நின் பாத சேவையன் ஆசை. நல்ல தகப்பனே, நேரத்துக்காக நன்றி ராஜா. அடியான மறித்து வெளிப்படுந்துருங்க. வந்திருக்க மக்களுக்கு ஆதலான வார்த்தையை தாங்க. நாளைக்கு நடக்க போகிறது செயலும் கரம் கூட இருக்கட்டும். தெய்வீக மகிமை இறங்கட்டும். சாலமோன் கட்டின தேவாலயத்திலே ஆசாரிகளை பிரவேசிக்க முடியாததுக்கு தேவ மகிமை இறங்கினதே, அதே மகிமை இறங்க கிருபை தாங்க. காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு இனே நாமத்தில் ஜெயங்கி இருக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. வருஷத்தில் முதல் நாளில் முதல் கூட்டம் உங்கள் ஊர் தான். காலையில் அருமையான ஊரில் பட்டோம், முதலூர் பக்கத்தில் முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கோம். அதுவும் பாக்கியமாக இந்த ஊருக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்பு மகள் மெர்லினுக்காக இன்னும் அநேக பிள்ளைகள் அழைச்சாங்க. ஆலயத்துக்கு உயிராக இருக்கக்கூடிய அன்பு அண்ணாச்சி ஜபராஜ் அண்ணாச்சிக்கு நன்றி செலுத்துகிறேன். அவங்கள தான் ரொம்ப நாளாக எனக்கு தெரியும், ரொம்ப நாள் அவங்கள தெரியும். எனக்கு கேட்டீங்கன்னா அந்த ஆலயத்துக்காக உழைச்ச மனுஷன், நிறைய காரியங்கள். அவரையும் ஏமாத்தின சில மக்கள் இங்கே இருக்காங்க. அவரையும் ஏமாற்றி ஊரை சொத்தெல்லாம் அடித்து உரையில் போட்டோம் சில பேர் இங்கே இருக்கான். திருச்சபைக்குன்னு பேர் வந்து கெட்ட பேர் உருவாக்கி. ஆனால் இப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட இப்படி போய் ஆகிட்டாங்கன்னு எனக்கு வேதனை. ஐயா உட்காருங்க. ரொம்ப சந்தோஷம். அவர் நினச்சி தான் எனக்கு ரொம்ப நினைப்பேன் அடிக்கடி. இவ்வளோ உதவி காலத்துலேயும் இந்த பகுதியில் நிறைய ஆலயங்கள், பிள்ளையார்களும் நிறைய ஆலயங்கள்லாம் நிறைய பேர் நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கோம். உலகம் எல்லாம் நிறையா என்ன சில பேர் என்கிட்ட ஏமாற்றி வாங்கி தான் வீட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டான். சில பேருக்கு தான் ரொம்ப வேதனை. நம்மகிட்ட வாங்கிட்டு போயிட்டு அவன் தொழிலில் வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டான். அது அவனுக்கு சாபம்னு தெரியலை. அது சாபம்னு தெரியல. சாபம் அதெல்லாம் அடுத்த காசு எடுத்துக்கொண்டு தான் சம்பாதிக்கணும்னு வாழ்ந்த மனுஷன் நீ திருச்சபையை ஆளலாம். திருச்சபைக்கு டிசியாக வரலாம், எக்ஸிக்யூட்டிவாக வரலாம், பெரிய பெரிய போஸ்ட்டில் வரலாம். ஆனால் வாழ்க்கை உண்மை இல்லை அப்படின்னு சொன்ன வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கையாக போகும்னா குடும்பத்தில் ஆசீர்வாதம் கிடைக்காது. அது மட்டும் மனசில் வச்சு வாழணும். 1 ராஜாக்கள் 21 அதிகாரத்தில் ஒரு மனுஷன் ராஜா ஆகாப் ராஜா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். மனைவி யேசபேல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. இந்த ஆகாப் ராஜா வீட்டு பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்குது. தோட்டத்தை பார்த்து அந்த தோட்டத்துக்கு எஜமான் பேர் நாபாத், ஒரு தேவ மனுஷன் நாபாத்து. அந்த தோட்டத்தை பார்த்துட்டு இந்த ஆகாப் ராஜா கேட்கான், வீட்டுக்கிட்ட இருக்க அந்த தோட்டத்தை எனக்கு கொடுப்பா, உனக்கு நான் பணம் வேணாலும் தரேன், வேறு இடமெல்லாம் தரேங்க. ஆனால் நாபாத் சொல்லிட்டான், பிதாக்களின் சுதந்திரத்தை கொடுக்க முடியாதுன்ட்டான். ஒரே வார்த்தையில் பிதாக்களின் சுதந்திரத்தை யாருக்கும் கொடுக்க முடியாதுன்ட்டான். கொடுக்க முடிஞ்சோன்னு யார் வீட்டு சொத்துக்கு அடுத்த வீட்டு சொத்துக்கு கிடைக்கிறோன்னே ஆத்திரப்பட்டு வீட்டில் போய் சாப்பிடாம படுத்து கிடக்கான். இது ராஜாதி கேள்விப்படுறா. யோசேபேல் கேள்வி கேட்கா, ராஜா ஏன் சாப்பிடலை? 1 ராஜாக்கு 21 வாசி பாருங்க, ரொம்ப தெளிவாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி நாபாத்தோட தரமாட்டேன்ட்டான். யார் வீட்டு தோட்டத்துக்கு யார் ஆசைப்பட்டு கேட்க வருங்க. இவ சொல்கிற, நீ ராஜா தானே, ஏன் கஷ்டப்படுற? நான் உனக்கு தரேன், நான் உனக்கு தரேன். அப்போ புத்தியுள்ள ராஜா என்ன கேட்டிருக்கணும், அந்த தோட்டத்தை எப்படி நீ தருவ? அது அடுத்தவன் தோட்டமாச்சே. இன்றைக்கி அடுத்த சாப்பாட்டை இன்றைக்கி மிஷினரி இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு அடி நம்மகிட்ட ஒரு அடி நல்ல நம்மகிட்ட கிடையாது. மிஷினரி உருவாக்கி தியாகமாக டேனிஸ் போன்ற மிஷினரிகள்லாம் தியாகமாக வந்து பூமியில் வந்து வேதத்தில் வாசிக்கம் இல்லை. யோவான் 12:24 வாசிக்கும் போது, கோதுமை மணியானது பூமியில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்தையான மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணியை போல் எத்தனை மிஷினரிகள் பூமியில் விதைக்கப்பட்டிருப்பாங்க. டோனாருக்கு போயிருந்தேன். கார்மிகிழமைய வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த கலந்து கிட்ட அவங்க வாழ்ந்த வீடு, எந்த நாட்டில் பிறந்து நாட்டுக்கு வந்து தன்னை தியாக பலியாக ஒப்பு கொடுத்து டோனர் போய் நின்றுட்டு ஒரு அந்த அம்மா கல்லறையில் போய் நிற்கிறேன். ஒரு அம்மா ஓடி வந்து சொல்கிறாங்க, ஐயா எங்கள் அம்மா அங்கே அடக்கம் பண்ணியிருக்க ஐயா, நான் அதை விட்டு தயவுசே வெளியே வந்து போய் சொல்லி அழுதாங்க. இன்றைக்கி அப்படிலாம் பரிசுத்தமாக தியாகமாக ஒப்பு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி பூமி நல்லாயிருக்கு. அந்த கார்மிகிழமை அந்த பூமியில் ஊழியம் பண்ணலைன்னு சொன்னால் நமக்கு ரட்சிப்பே கிடச்சிருக்காது. இன்றைக்கி ஊழியத்தின் போர் எத்தனையோ இன்றைக்கி
கொடூரமான ஓநாய்களை நிறைய பேர் அலைகிறான், நிறைய முறைய அலைகிறான். துட்டை திங்கணும், அடுத்த துட்டை திங்கணும், அலைகிறான். சாபம் வீட்டு முன்னே படுத்துருக்கும், வேறு எங்கேயும் போகாது. பிள்ளைகள் வாழ் செழிப்பாக இருக்காது. காரணம் கேட்டால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், தேவனுக்கு விரும்பாத காரியம், தேவனை ஆஸ்வதிக்க முடியாத காரியம் செய்வான். ஏன்னா அப்படி வாழ முடியாது. இன்றைக்கி அநேக பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அது வாழ்க்கை இல்லை. நான் அதை பற்றி நினைக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, வேலை செய்ய சாப்பிடக்கூடாது பைபிளில் சொல்லுது. சில பேர் எந்த வேலையும் செய்கிறதில்லை. அழகாக ஒயிட் போட்டு நீட்டாக வர்றது, பெரிய மாதிரி வர்றது, அது வர்றது, பெரிய திரட்டல், உடம்பெல்லாம் ஃப்ராடு, வாயத்தெல்லாம் பொய். இது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் உண்மையான வாழ்க்கை வாழணும். அதை தான் ஆண்டவர் ஆசிரியர் காத்து கொண்டு இருக்கார். வேதத்தில் வாசிக்கிறோம்ல, சங்கீதம் 37:25 வாசிக்கும் போது, நீ இளைஞனாக இருந்தேன், முதிருள்ள நானே, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததியை அப்பத்துக்கு காணலும் வேதத்தில் வாசிக்கும்ல. நீ நீதிமானாக வாழ்வாயானால், கடவுளுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை நீ வாழ்வாயானால், சாட்சியுள்ள வாழ்க்கை நீ வாழ்வாயானால், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழலாம். சந்ததிகள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கோம். அதை மனதில் வைத்து வாழ்க்கை சீருள்ள வாழ்க்கையை வாழ, அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதை தான் விரும்புகிறேன். அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம விருப்பம். இன்றைக்கி நிறைய பேர் பணத்துக்காக அலைகிறான். பணம் 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 வாழ்க்கை இல்லை. வேதத்தில் வாசிக்கும் இல்லை. நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. பண ஆசைக்கு சில பேர் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசுவத்தை பெறுவான். ஐஸ்வரம் தீவிக்கிறவன் ஆக்கினைக்கு தப்பான். அதே மாதிரி ஆகாப்ராஜ் ஆசைப்பட்டு மனைவி சொல்கிறா, தப்பான கைடு பண்ணுறா. தப்பான கைடு பண்ணி என்ன சொல்கிறா, நீ ராஜா தானே, நீ அமைதியார் தோட்டத்தை நான் தாரேன்னு சொல்கிறா. சொல்லிட்டு நாபாத் இந்த ஊருக்கு ஒரு கடிதம் எழுதுறா. என்ன எழுதுறா, ராஜாவையும் தேவனையும் தூஷித்தான் சொல்லி, நாபாத் தூஷித்தான் சொல்லி உபவாசம் கூட்டம் ஒன்று போட்டு 4 பேர் மத்தியில் ஒரு கல்லெறிஞ்சு கொள்ளுங்கிற அதே மாதிரி செஞ்சிடுறாங்க. ஆனால் இந்த சத்தம் ஆண்டுட்டு போயிருதில்லை. அங்கே யாருக்கு தீர்க்கதரிசிய எளிய வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு பரிசுத்தமான தீர்க்கதரிசி, ஒரு தேவனுக்கு மகிமைப்படுத்த தீர்க்கதரிசி. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க 1-2 ஃப்ராடாக வாழலாம். ஆனால் உண்மையுள்ள மக்கள் ஒரு சில பேர் இருக்கத்தானே செய்வாங்க. வார்த்தை சத்தத்தை கேட்கக்கூடிய மக்கள் வாழ்வத்தனை செய்வாங்க. தீர்க்கதரிசி வாழும்போது ஆண்டவர் அவன் எலியாட்ட பேசுகிறாரு. ஆகா போய் சந்திக்கான். ஆகாப் சந்திக்கும் போது ஆகாப் ராஜா கேட்கான், கொலையும் பண்ணிட்டு தப்பும் பண்ணிட்டு அடுத்த தோட்டத்தை எடுத்துக்கிட்டு கேட்கான், பொல்லாதவனே கண்டுபிடித்தாயான்னு கேட்கான். தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கான். தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, பொல்லாப்பு சின்ன விட்டு போட்டாங்க. பொல்லாப்பு செய்ய இன்னைக்கு பொல்லாப்பு நீ செய்ய விட்டு போட்டாங்க. இன்னைக்கு நிறைய பொல்லாப்பு செய்யக்கூடிய மக்களை ஓடுறாங்க. பொல்லாப்பு தான் வாழ்க்கையில் அவங்களுக்கு பொல்லாப்பு செஞ்சால் தான் வாழ பிழைக்க முடியும். பொல்லாப்பு செஞ்சால் தான் உல்லாசமாக வாழ முடியும். வாழ்க்கை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, சாபத்தை கொண்டு வரும். தேவனுக்கு மகிமுள்ள வாழ்க்கை. பரிசுத்த பவுல் என்று சொல்கிறாரு. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, அப்போஸ்தலர் 34:20 வாசிக்கும் போது, எனக்கு என் கூட இருந்தவனுக்கும் என் சொந்த கீழ் வேலை செஞ்சுங்கார் பவுல். வாங்குவதை பார்க்கலாம், கொடுப்பது பாக்கியங்காரு. அப்படிப்பட்ட வேலைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். சொந்தமாக வாழும்போது எத்தனையோ போராட்டம் வரும், கஷ்டம் வரும், வேதனை வரும். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது, தேவன் சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழும்போது, தேவன் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். ஒருவேளை ஜெபரான சேனாச்சிக்கு அப்பாவே இருக்கலாம். அவர் நிறைய பேர் ஏமாத்துறான். அரசியல் மாதிரி நிறைய ஏமாத்துறான். அப்படியாக்கும் இப்படியாக்கும். சில பேர் என்கிட்ட சொல்லுவான், அண்ணாச்சி நீங்கள் இல்லைன்னா எனக்கு இந்த அரசியலை வேண்டாம், தூக்கி தூர போட்டுறோம் அண்ணாச்சி. பொய். அடுத்த காசுக்கு ஆசைப்படாத, சாபத்தை கொண்டு வந்துடும். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நீ வாழாத. ஒரு வாழ்க்கை தான், அந்த ஒரு ஆளுக்கு கனம் பண்ணக்கூடிய வாழ்க்கையாக, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக வாழ உலகத்துக்கு ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. யாரும் இந்த உலகத்தோடு போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. ஒரு வாழ்க்கை தான். எத்தனை மிஷினரிகள் தியாக பலியா. சிவகாசியில் பாருங்கள், ராக்லன் மிஷினரி இங்கிலாந்து தேசத்தில் பிறந்த மனுஷன். அவர் எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். அந்த ஊர் இங்கிலாந்துடைய கிளைமேட்டு படி அவர் 100 வயசு 98 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கலாம். இங்கே 37 வயசுல இறந்து போனார். 37 வயசில் ரத்த வாந்தி எடுத்து இறந்து போனார். காரணம் கேட்டால் இந்த தியாகமான ஊழியத்தின் பாதையில் தேவனுக்கு மகிமுள்ள வாழ்க்கை செலுத்தணும். ஆத்மாக்கள் தேவனுடைய மந்தையில் கொண்டு சேர்க்கணும். ஒரு ஆத்மா அழிந்து போது தேவனுடைய சித்தம்னு சொல்லி என்ன மனுஷன் வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கணும். இன்றைக்கி அவர் வாழ்ந்த இடத்த கூட நம்ம அரசியல்வாதி மாதிரி நம்ம திருச்ச பிள்ளைகள் தான். ஒரு சில பேர் இருக்கான், சில டிசி எதுக்கு வரோம், எக்ஸிக்யூட்டிவ் எதுக்கு வரோம், அவன் தெரியல. சம்பாத்தியத்துக்கு வரோம், சம்பாத்தியம் இல்லை. சம்பாத்தியம் வாழணுன்னு அந்த ஐரோவாளுக்கிட்ட கண்ணீர் விட்டு அழுதார். காலைப்பு அதாவது அந்த தீர்க்கதரிசி வாழ்ந்த ஊரில்
ராக்லாண்டு இந்த ஊரில் ஒரு இடத்த விற்கிறது அலைகிறாங்க. டாக்குமெண்ட் பொய்யான டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு அலைகிறாங்க. அது வாழ்க்கை இல்லை. உண்மையான வாழ்க்கை வாழுங்க, கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்க. ஊழியர் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, ஒரு நாளுக்கு தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். அதை மட்டும் மறந்துடக்கூடாது. கணக்கு கூடிய எஜமான ஆண்டவர் வரப்போகிறார். அது உலகத்தை ஆண்டு சீக்கிரம் அவருடைய வருகைக்கு ரொம்ப நாள் ஓடாது. காரணம் கேட்டால் நிலைமைகளே சரியில்லை. நிறைய மிஷினரிகள் இப்பவும் ரத்த சாட்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாட்களும் ரத்தம் சிந்திக்கிட்டே வடநாட்டில் ஒவ்வொரு மிஷினரிகளும் வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கணும். கரண்ட் ஷாக் கொடுத்து எத்தனையோ கஷ்டமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் கண்ணீரை பார்ப்பார்ல. தேவனுக்கு பிரியமாக வாழும்போது என் நாமத்தில் ஒரு கலசம் தண்ணி கொடுக்கணும் பலன் அணியாக போகிறதில்லை. அதை அப்படிப்பட்ட வாழ்க்கை வரணும். எத்தனை துன்பம் வந்தாலும் சரி. சங்கரங்கள் பக்கத்தில் வாக்குகுளம்னு ஒரு ஊர் இருக்குது. வாக்குக்குளம். அந்த ஊரில் ராக்லாண்ட் மிஷினரி ஊருக்கு வரும்போது 1860 ரூபாய்க்கு 3 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கார். 3 ஏக்கர் நிலம் 1850 ரூபாய்க்கு. 2160 ரூபாய்க்கு ஆலயம் கட்டியிருக்காரு. 250 வருஷத்துக்கு முன்னால் ஆலயம் கட்டுறது மாத்திரமில்லை, அந்த ஆலயம் 3 ஏக்கர் நிலத்தையும் பேணுறதுக்கு ஆள் கிடையாது. நம்ம மக்களும் ஆடு மாடு விட்டு மேய்க்கிறாங்க. நம்ம மக்களும் இடங்களை விற்கிறதுக்கு கூறு போட அலைகிறாங்க. அங்கே வேலை பார்த்த குருவான ஐயா ஒரு நாள் என்னை பார்த்து சொன்னாங்க, ஐயா நீங்கள் எத்தனையோ ஆலயங்களை கட்டுறீங்க ஐயா, எத்தனையோ சில காரியங்களை செய்கிறீங்க. 3 ஏக்கர் நிலம் வாங்கி ராக்லாண்ட் மிஷன் வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்கள். அவர் இங்கிலாந்து தேசத்தில் படிப்பில் 3 கப்பு கிடச்சிருக்கு. 3 கப்பு. ஒன்று இங்கிலாந்து தேசத்தில் இருக்குது, ஒன்று இங்கிலாந்து மியூசியத்தில் இருக்குது, ஒன்று வாக்குளத்தில் இருக்குது. வாக்குளத்தில் வெள்ளி கப்பு. அந்த வெள்ளி கப்பு தான் கம்மின்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த குருவான்ற ஒரு வாரம் ரெக்கமெண்ட் பண்ணி கேட்டு கெஞ்சி கூத்தாடி கப்பை மெட்ராஸ் சென்னை கொண்டு போயிட்டு அப்பம் கொடுக்கணும், ரசம் கொடுக்கணும் கப்பில். எனக்கு ஒரு ஆசை. ஒரு பரிசுத்தவான் ஜெயிச்ச இடம் இல்லை, ரத்தம் அப்பம் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கொண்டு போய் திரும்ப கொண்டு ஒப்படைச்சேன். அந்த இடத்துல அந்த குருவான் சொல்லி என்ன எழுதாருன்னா, சாத்தூர் பக்கத்தில் ஒரு விக்கிர கோயில் இருக்கு ஐயா, நிறைய மக்கள் டெய்லி கூட்டம் கூட்டமாக போகிறாங்க ஐயா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த இடத்துல ஆலயம் இருக்குமாண்ணா, ஒரு கோபுரம் இருக்குமாண்ணா, ஒரு டவர் இருக்குமாண்ணா, பார்த்து நல்லா இருக்குமில்ல, நான் ஆசைப்படுறேன் ஐயா அப்படி சொன்னார். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, சங்கீதம் 34:5 வாசிக்கும் போது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. வெட்கப்பட்டு போனது யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆலயம் கட்டி கோபுரம் கட்டி 3 ஏக்கர் இடத்துக்கும் காம்பவுண்ட் வால் போட்டு பேசேஜ் கட்டி இன்றைக்கி நம்ம ஆட்கள் என்ன செய்யறான், தப்பு கணக்கு போடுறான். ஏதோ நாங்கள் அரசாங்கத்தை ஏமாற்றி போய் சொல்கிறேன்னு சொல்லி மொட்டை பொட்டிஷன் கவர்மெண்ட்டுக்கு எழுதுறான். தானும் செய்ய மாட்டான், அவனும் செய்ய மாட்டான். அவன் என்ன கேட்கான், உன்னை யாருங்க வர சொல்கிறா, நாங்கள் இருக்க விற்று திருட்டு போகிறோம், நீ என்ன யாரும் கேட்காங்க. ஆனால் ஒன்று ஆண்டு ஒன்று கூறு போட்டுருவார்ல, ஒன்று ஞாபகம் இல்லையா, உன் தாகம் வேண்டாமா, ஒரு ஆசை வேண்டாமா. வேதத்தில் வாசித்து பாருங்கள், 2 ராஜாக்கள் 5ஆம் வாசிக்கும் போது சீரியா நாட்டிலேருந்து ஒரு பெண்ணை, சீரியா நாட்டு படைகள் போய் இஸ்ரேல் தேசத்து ஒரு பெண்ணை சிறைப்பிடிச்சு கொண்டு வராங்க. சின்ன பிள்ளை, பக்தி வைராக்கியம் வளர்க்கப்பட்ட பிள்ளை, தாய் தகப்பன் மிஷினரியாக உருவாக்கப்பட்ட பிள்ளை, ஒரு தாகமாக அந்த பிள்ளை, தாகமாக வாழ்ந்த பிள்ளை அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அந்த வீட்டுடைய எஜமான ஒரு சேனாதிபதியாக இருக்கார், அந்த நாட்டுடைய படத்தளபதியாக இருக்கார். ஆனால் அவர் குஷ்டம்னு சொல்கிறனே அவளுக்கு வேதனை. என்ன வேதனைனா, இந்த மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாருன்னா இவருக்கு பெரிய விடுதலை கிடைக்குமே. விடுதலை கிடைக்கிறது மாத்திரமல்ல, அவர் தேவனுடைய ராட்சியன் மகிமைப்படுவேன்னு சொல்லி ஆசைப்பட்டு எஜமான்கிட்ட சொல்கிறா, அம்மா என் எஜமான் இஸ்ரேல் தேசத்துக்கு வருவார்னா அங்கே ஒரு தீர்க்க தரிசிருக்கார் ஐயா, அவர் விடுதலை கொடுப்பான்னு சொல்லி ரெக்யூஸ் பண்ணி ரொம்ப கேட்கா. அந்த அம்மாவுக்கு தான் புருஷன் குஷ்டரோகியாக இருக்குது, விரும்பாதில்லை. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, தன் புருஷன்னு சொல்கிறாங்க, இந்த பொண்ணு இப்படி சொல்கிற, இஸ்ரேல் தேசம் ஒரு தீர்க்க தரிசி இருக்காராமல்ல, அவர்கிட்ட போனால் உங்களுக்கு சுகம் கிடைக்குன்னு சொல்கிற, நீங்கள் வரலாமா அப்படின்னு கேட்க. உடனே அவருக்கு விடுதலை வேணும் இல்லை, உடனே சரி வர்றேன் சொல்லிவிட்டு அந்த ராஜாட்ட லெட்ரு வேணும் இல்லை. இப்போ ஒரு டைஸில் தான் அடுத்த டைஸுக்கு போனால் பெர்மிஷன் வேணும் இல்லை. அது மாதிரி ராஜாவுக்கு லெட்ரு எழுதுகிறான். லெட்ரு எழுதி சேனாதிபதி கொடுத்து அனுப்புகிறாங்க. இவன் கொண்டு இஸ்ரேல் ராஜாவிட்ட கொண்டு கொடுக்கான். என்ன சொல்லி எழுதுறான்னா, என் சேனாதிபதி அனுப்புகிறேன், அவன் குஷ்ரோகியாக இருக்கான், அவனை சுகப்படுத்தி அனுப்புங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே
ராஜா கோபம். காரணம் கேட்டவங்க ஊழியம் பண்ணலைல்ல. தேவனுக்கு சாட்சி. இன்றைக்கி ராஜாக்களாக வாழ்கிறாங்க சில பேர். ஊழியத்தில் ராஜாக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஊழியத்து தலைவராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அணுகுமுறை தெரியாதுல்ல. தேவனுடைய வார்த்தை எப்படி செய்யணும்னு தெரியாதுல்ல. தேவனுடைய ஊழியத்தை எப்படி செய்யணும்னு நினைக்கிறது இல்லை. இப்படியே வாழ்வோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தாகமில்லாத வாழ்க்கை, ஒரு ஆத்திரமில்லாத வாழ்க்கை, ஒரு பசி தாகம் வேணும் மனுஷனுக்கு, ஒரு வைராக்கியம் வேணும். நான் இத்தனை ஆத்மாக்களை சேர்ப்பேன், இத்தனை ஆத்மாக்கள் தேவனுக்கு மகிமையாக கொண்டு வந்து சேர்ப்பேன்னு ஒரு எண்ணங்கள் வேணும் இல்லை. அந்த எண்ணங்கள் தான் மனுஷனை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டவங்கள்ட்ட அவங்களுக்கு திருச்சேவை அழிஞ்சான்னு எப்படி அவங்களுக்கு என்ன வார்த்தை அவங்களாம் உருவாக்குனாங்க. எத்தனை மிஷினரிகள் வீட்டை இழந்து, மனைவியை இழந்து, ஆசாபாசங்கள் இழந்து, சுகதுக்கங்கள் இழந்து பூமியில் விதைக்கப்பட்டாங்கல்ல. அதை நினைக்கணும் இல்லை, நினைக்க மாட்டாங்கல்ல. அதே பேர் ராஜா சட்டையை கிழிச்சிக்கிட்டான். சட்டையை கிழிச்சிட்டு நான் அவன்கிட்ட சண்டை போடுறதுக்கு என்கிட்ட அனுப்புகிறானா அப்படின்னு சொல்லி சட்டையை கிழிச்சிட்டு இந்த வார்த்தை எங்கள் ஒரு தீர்க்க தரிசியிருக்கான் எலிசா. இந்த வார்த்தையை கேட்கான். அந்த எலிசா ஊழியத்தை பார்த்தீங்களா எவ்வளவு பரிசுத்தமான வாழ்ந்தவான்னு பாருங்க. வேதத்தில் வாசிக்கும் 2 ராஜாக்கள் 4:9 வாசிக்கும் போது அவர் பெரிய தீர்க்கதரிசி ஒரு சினிமையாக சொல்கிறா, புருஷன்ட்டு சொல்கிறா. என்ன சொல்கிறா? இவர் தீர்க்கதரிசி நினைக்கேன், இவர் வீட்டில் நம்ம வீட்டில் எப்பவும் தங்கட்டும், இவர் பரிசுத்தவான் என்று காணுகிறேன். இன்றைக்கி நம்ம ஆட்களை பரிசுத்தவான் சொல்ல முடியுமா? எவனையும் பரிசுத்தவான் சொல்ல முடியாது. அதிகாரம் தான் பந்தமாக சொல்கிற வழிய கையில் சுத்தம் இல்லை, வாயில் சுத்தம் இல்லை, வெட்டி பேச்சு வெறுமையான காரையர் வெட்டி பந்தா அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான்? இங்கே அனுப்புங்க, இங்கே தீர்க்கதரிசி ஒருத்தர் அனுப்புங்க. அனுப்புன உடனே தீர்க்கதரிசி என்ன செய்கிறாருன்னா அவர் ஒன்றும் செய்யலை. ஒரு வார்த்தையோடு சொல்லலை, ஒரே வார்த்தை சொன்னார். யோர்தானை போய் 7 தினம் முழுகுன்னார். ஒரே தான். அவர் கிட்டோட வரல. அவன் தீர்க்கதரிசி ரோட்டில் நிற்கிறார், அந்த நாகவான் ரோட்டில் நிற்கிறாரு. இவர் உள்ளே உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு அவன் யோர்தானை போய் 7 தினம் முழுக சொல்லுங்காரு. இவனுக்கு ரொம்ப ஆத்திரம். அவன் கிட்ட வருவான், ஏதாவது கொலையடிப்பான், கையை காலை தேய்ச்சி விடுவான், ஏதோ மந்திரம் பண்ணுவான் அப்படின்னு நினச்சேன். என்ன பண்ணிட்டானே. இஸ்ரேல் தேசத்தில், எங்கள் தேசத்தில் சீரியா நாட்டில் உள்ள ஆர்பார் தர்பார் நதி பெரிய நதியா யோர்தான் நதி எப்படி கேட்கான். அப்போ அவனுக்கு கையில் கொடுக்க மனுஷன் சொல்கிறான், ஐயா நீ அப்படி நினைக்காத, ஒரு பெரிய காரியம் செய்ய சொல்லி செஞ்சுருப்பில்ல, யோர்தானே முழுக சொல்கிற, முழுக வேண்டியன முழுகி பாறேன்னு சொல்லி அவன் கையில் கொடுக்க பையன் சொல்கிறான். அவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போய் முழுகும்போது 7 தினம் முழுகும்போது மாம்சம் சிறுபிளையின் மாம்சத்தை போல மாறியது. சிறுபிளை மாம்சத்தில் போய் மாறியது மாத்திரமல்ல, சொல்கிறான் இஸ்ரவேலின் தேவனை தவிர வேறு தேவனே உலகத்தில் இல்லடாங்க. அது மாத்திரமல்ல, அவன் போகும்போது பார்த்துங்க 6 தாளந்து தங்கம், 10,000 வெள்ளி, 10 மாற்று வஸ்திரம் எல்லாம் கொண்டு வரான். ஆனால் வாங்கினா தீர்க்கதரிசி வாங்கலை. இன்றைக்கி நம்ம ஆட்கள் வரவு செலவே கிடையாது, வாங்கி மொத்தமாக போட்டு ரசீதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, மொத்தமாக போட்டு மங்களம் பாடிட்டு அலைகிறாங்க நம்ம ஆட்கள். அவன் இன்னும் எதுவும் வாங்கினான்னா வெளியே போட்டுட்டான், ஒரே வார்த்தை. அப்படிப்பட்ட வாழ்க்கை உண்மையுள்ள வாழ்க்கை வாழணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர். அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமாயிருந்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரித்தேனே, ஆயத்தமாயிருந்தீரே, அழைத்தீரே. ஜனம் பாவத்தில் வாழ்கிறதே, எல்லுயிர் தந்தே மல்லுயிர்க்கே, ஜனம் பாவத்தில் வாழ்கிறதே, எல்லுயிர் தந்தே மல்லுயிர்க்கே, என் துயர தொனியோ இது யார் என்று கேட்பாரோ, என் காரியமா
என்னதான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடும் என் ஜனமே. என்னதான் தீங்கு நான் இழைத்தேன், என்னை விட்டோடும் என் ஜனமோ. எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனோ. என் தேவனை ஏங்கி அழைத்து எப்படி நான் மறப்பேன். அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரித்தேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரித்தேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே. பாக்கியமான சேவையிலே பாவப்படிந்தே செய்திடுவேன். பாக்கியமான சேவையிலே பாவப்படிந்தே செய்திடுவேன். ஆயுள் முடியும் வரை திருத்தேசுவருளை வரை அன்பு மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அன்பு மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரித்தேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரித்தேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே. இன்றைக்கி ஆண்டவர் விளைச்சனால தான் ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்த எனக்கு 60 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு போகிறேன். ஒன்றுமே கிடையாது, காலை செருப்பு கிடையாது, பேண்ட்டு கிடையாது, சும்மா அரை டவுசர், அவ்வளோதான், ஒரு சாதா சட்டை. கஷ்டமான சூழ்நிலை, வேதனையில் நிறைந்த வாழ்க்கை. ஒரு இடம் கிடையாது. நாங்கள் 4 பிரதர்ஸ், ஒரே கூட்டு குடும்பம். இன்றைக்கும் எங்கள் வீட்டில் 150 பேர் சாப்பிட்றோம். இன்றைக்கி ஒரு இந்த உலகத்தை இங்கேயும் நடக்காது. கூட்டு குடும்பம், அதுவும் அப்படி அழைச்சி எளிமையாக வாழ்ந்து யோசுவாவுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி காலுபதிக்கும் தேசத்தை சொந்தமாக தருவேன். எந்த வார்த்தை கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றி மகிமையான கிருபை தந்து படிக்காத எங்களுக்கு, படிக்காத எனக்கு ஒரு ராஜாக்களும் ஆசனக்குன்னு சொல்லி வார்த்தையை கொடுத்து ரொம்ப ஆச்சரியமாக எனக்குலாம். அன்னைக்கு காலையில் நேற்று இரவு வீட்டுக்கு வரும்போது நிறைய நேரம் ஆயிட்டு, 2 மணி நேரத்துக்கு பிறகு காலையில் 3 மணிக்கு எழும்பணும். 2 மணி நேரம் கூட படுக்கலை, 2 மணி நேரம் தூக்கலை. என் பிள்ளைகள்லாம் என்ன கேட்டாங்க, எதுக்குப்பா அந்த ஓட்டம், எதுக்கு இந்த அலைச்சல், எதுக்கு இந்த காரியம் கேட்டாங்க. என் மனைவி கேட்டா, நீ இல்லைன்னா எங்களால் யாரும் இருக்க முடியாது, நீ அதை நினைக்க மாட்டீங்களே அப்படி சொன்னா. அடுத்தா நினச்சி பார்த்தேன், ஒவ்வொரு மிஷின் வாழ்க்கை நினச்சி, ஒருத்தர் பட்ட கஷ்டம், ரேனிஸ் வாழ்க்கப்பட்ட கஷ்டம், ராக்லண்ட் மிஷினரி பட்ட கஷ்டம், பேரம்புக் மிஷினரி பட்ட கஷ்டம்,
கார்மிகில் மேற்பட்ட கஷ்டம். ஒவ்வொரு மிஷினரி வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது கொடுத்த ஓட்டத்தில் கொஞ்சம் தூரம் தான் ஓடிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடவுள் என்னை பலப்படுத்துவார். இந்த ஒரே வார்த்தை தான். எந்த சம்பாத்தியத்துக்கோ எதுக்கோ பரிசுத்த பவுல் சொல்கிறார்ல, வேதத்தில் வாசிக்கம் இல்லை, எனக்கு என் கூட இருந்தவங்க சொந்தக்கில் வேலை செஞ்சுங்காரு, வாங்குவதை பார்க்கிறோம் கொடுப்பது பாக்கியங்காரு. அப்படி ஆண்டவருக்காக வாழ்ந்து வளர்ந்து எவ்வளோ கிருபை. 3:30 மணிக்கு எழும்பி 4 ஆயிடுச்சு. 4 மணிக்கு கார் ஏறி 5 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிடணும்னு சொன்னாங்க. 4 ஆயிடுச்சு. ஆனால் தம்பி வேகமாக கொண்டு வந்து விட்டார். போர்டிங் கரெக்டாக போயிட்டேன். உள்ளே போகிறேன். ஒரு ஆச்சரியமான காரியம். தென்காசியில் கலெக்டர் இருந்த ரவிச்சந்திரன் ஐயா வந்திருக்காங்க. என்னை பார்த்து உடனே என்னை கரங்களை விட்டு என்னை அடைச்சி, ஜெய்சிங் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். ஒரு படிக்காத சாதாரண மனுஷனுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கரம்பட காட்சியை பார்த்தேன். சேகர் ஐயா மினிஸ்டர், இந்து அறநிலைத்துறை மந்திரியாக இருக்கக்கூடிய சேகர் ஐயா சிஎம் கூட எப்பவுமே சுற்றுவார். அவர் என்னை பார்த்து கரங்குத்துக்குனார். அவன் கூட வந்த எம்பி சொன்னாங்க, வசந்த் கன்னியாகுமரி எம்பி சொன்னார், அண்ணாச்சி தான் டிஎஸ் பட்டினபடி இல்லை பெருங்காயம் நடத்துகிறான்னு அவர் சொன்னார். மனோஜ் பாண்டே இந்த ஏரியா எம்எல்ஏ நினச்சி நான் பார்த்தேன். எவ்வளோ ஒரு சாதாரண மனுஷனுக்கு வாழ்ந்த மனுஷனுக்கு, ஒரு கிராமத்தில் வளர்ந்த மனுஷனுக்கு ஆண்டு விடுபறி கனத்தை கொடுக்காரு சொன்னால், நீ கடவுளுக்கு வாழும்போது தான் உன்னை ஆண்டவர் கனப்படுத்த முடியும். கடவுள் சாட்சியை நீ வாழ்ந்தால் தான் ஆண்டு உன்னை கனப்படுத்த முடியும். ஏதோ வளர்ந்து எல்லாம் மிருகம் தான் வாழுது, அது வாழ்க்கை இல்லை. உன் வாழ்க்கை கடவுளுக்கு பிரயோஜனமான வாழ்க்கை, சாட்சி உள்ள வாழ்க்கை, மகிமை உள்ள வாழ்க்கை நீ வாழ்வாயானா ஆண்டு உன்னை கனப்படுவார். கஷ்டம் வரும், வேதனை வரும், கண்ணீர் வரும், எத்தனையோ விதமான பாடு வரும். அதை பற்றி கவலைப்படுறது காரணம், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தை நான் வாய்க்காத பண்ணுவேன். அது மாத்திரமில்லை, இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை ஒரு நாளும் பார்க்க முடியாது. ஏன் ஆண்டவர் சொன்னார், 430 ஆண்டு அடிமை வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சில ஜனங்கள். அடிமைத்தன வாழ்க்கை மாண்டு மீட்டு எடுத்து ஆண்டு கொண்டு வராரு. கொண்டு வந்தால் கஷ்டத்தோடு வராங்க. முன்ன பார்த்தா செங்கடல், பின்னால் பார்த்தா எகிப்தி சேனை. நிறைய பேர் கேட்காங்க, கிறிஸ்தவங்களும் அப்படி தான் இருக்காங்க. நிறைய விசுவாசிகள் உண்மை விசுவாசிகள், சும்மா ஏதோ கோயிலுக்கு வந்தோம் பானம் அப்படி நினைக்கான விசுவாசம் கிடையாது. விசுவாசம் தெரியும், ஆண்டவர் மக்கள் உத்தம் பண்ணுவார், கர்த்தர் காப்பாற்றவனு தெரியும். இன்றைக்கி நிறைய பேருக்கு அப்படி கிடையாது. நல்லா ஆட்டை அடிக்கணும், 10 20 ஆடு விட்டுறதா, 30 ஆடு விட்டுறதா, எவ்வளோ மட்டனை வரட்டி சாப்பிட்றதா, அப்படி தான் அலைகிறான் சாப்பிட்றதுக்கு. அது வாழ்க்கை இல்லை. அப்படி கஷ்டப்படும்போது வேதனைப்படும்போது மக்கள் அழுத கண்ணீரை பார்த்து மோசே சொல்கிறான்ல, ஐயா ஜனங்கள் இப்படி அழுகிறாங்களே, நான் என்ன செய்யட்டும் எல்லாம் கேட்கான். எகிப்தில் கல்லறலாம் குணந்தடன்னு கேட்காங்க. மோசே என்னென்ன வார்த்தை கேட்கணும் அத்தனையும் கேட்காங்க. அவர் தாங்கி இடிக்கான். காரணம் கேட்டால் சாந்தமுள்ள மனுஷன், தேவனுக்கு பிரியமான மனுஷன் மோசே வாழ்ந்தான். சாட்சியுள்ள மனுஷனாக வாழ்ந்தான், மைவீசத்துக்குரிய மனுஷனாக வாழ்ந்தான். ஆனால் ஒன்றும் நினைக்கல. ஆண்டவர் சொன்னார், இன்று காண்கிற எகிப்தியனை ஒரு நாள் பார்க்க முடியாதுனாரு. நான் நிறைய இடத்துல இந்த நம்ம திருமணம் நினச்சி வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு ரொம்ப வேதனையாக இருக்கும், மனசில் ரொம்ப வேதனையாக இருக்கும். ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியம் நடக்குதுன்னு கேட்பேன். ஆண்டவர் எனக்கு சொல்லுவார், எனக்கு நம்பிக்கை. என்ன நம்பிக்கைன்னா, நீதிமொழிகள் 23:18 வாசினா நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக முடிவுண்டு, அவன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவரை பாதுகாப்பார். ஆண்டு ரத்தம் சிந்தி சம்பாதிச்சு தெரிச்சவ, எவனும் ரத்தம் சிந்தலை, எவனும் இந்த பாடுபடலை, யாரும் இந்த கஷ்டப்படலை. ஆண்டு ரத்தம் சிந்தி சம்பாதிச்சு திரிச்சவை. 40க்கு 39 அடிகள் அடிக்கப்பட்டார். முதுகெல்லாம் உழப்பட்ட நிலம் போல மாறியது. தலையில் கொடூரமான முள்முடி, 29 வகையான கொடூரமான முள்கள், பினாக்கர் செஞ்சில் கொடூரமான முள் தலையில் சூட்டப்பட்டது. எத்தனையோ விதமான பாடுகளைப்பட்ட அத்தனை பாடு எதுக்கு? எனக்காக தான். நான் விபச்சார வாழ்க்கையிலேருந்து, வேசித்தன வாழ்க்கையிலேருந்து, ஏமாற்று வாழ்க்கையிலேருந்து, பொல்லாத கதை விடுதலை பெறணும். ஆண்டு இவ்வளோ பாடுகளை பட்டார். இதை மனதில் வைத்து வாழணும். இதை மனசில் வச்சு வாழ்ந்தா தான் நீ மனுஷன். ஏதோ வளர்ந்தோம் அப்படின்னு நினச்சேன்னா ஆண்டவர் பட்சிக்கிற அக்னி, யாரையும் ஆண்டவர் விட மாட்டார். பட்சிக்கிற அக்னி நியாயத்திற்கு ஆண்டவருடைய காலங்கள் நெருங்கிடுச்சு. அதுக்கு நாம் வாழ்க்கை வரணும். எத்தனை துயரம் வந்தாலும் சரி, இதை பற்றி கவலைப்படக்கூடாது. அன்பரம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு
பெருக்கிலே சொந்திடாதே அன்பர் அறியாமல் வந்திடாரே பெருக்கிலே சொந்திடாதே அன்பர் அறியாமல் வந்திடாரே கள்விழி கொல்லா காத்திடுவேன் என்றனரே கள்விழி கொல்லா காத்திடுவேன் என்றனரே அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு சுற்றிலும் சந்தர சொல்ந்திடேனோ யாகுலம் உன்னை நெருக்கிடேனும் சுற்றிலும் சந்தர சொல்ந்திடேனோ யாகுலம் உன்னை நெருக்கிடேனோ ஆரேசனதம் இந்த சத்தம் இனிடுவார் ஆனேசரிதம் இந்த சத்தம் இனிடுவார் அன்பரம் இயேசுவை பார்த்து கொண்டே இன்பமாக அவர் பாதையோடு அன்பரம் இயேசுவை பார்த்து கொண்டே இன்பமாக அவர் பாதையோடு வழியும் சத்தியமும் ஜீவனுமே தாவே வழியும் சத்தியமும் ஜீவனுமே செடி போல பற்றிடுவே மோசவடையாய் ஊற்றிடுவே செடி போல பற்றிடுவே மோசவடையாய் ஊற்றிடுவே ஏங்கிடாதே நேசரதி தோன்றுவாரே அன்பரம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடு அன்பரம் இயேசுவை பார்த்து கொண்டே இன்பமாக அவர் பாதையோடு தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, எத்தனை வித பாடு வந்தாலும் சரி, எதை பற்றியும் கவலைப்பட்டதில்லை. காரணம், கடவுள் என் கூட இருக்கார். யார் தொட்டு எடுத்ததில்லை, யார் தொட்டுக்கும் ஆசைப்பட்டு போனதில்லை. என்கிட்ட வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. இன்றைக்கி மத்தியானம் டைசன் ஆஃபீஸுக்கு வந்தேன். நிறைய மக்கள் வந்தாங்க சந்திக்கிறதுக்கு, புது வருஷத்துக்காக. வந்திருக்க மக்களுக்கு சாப்பாடு நான் தான் கொடுக்குறேன். ஏன்னு கேட்டால் கடவுள் நம்ம தந்திருக்காரு, கிருபை தந்திருக்காருல்ல.
அவங்க சாப்பாட்டுக்கு வரல, என்ன பார்க்க வராங்க. அப்போ நம்ம காசு கொடுத்து தான் செய்யணும். எனக்கு இதுதான் ஊழியம். இன்னைக்கு அடுத்த துட்டை சாப்பிட்றதுக்கு எப்படியோ வாழ்கிற மக்கள் இருக்காங்க. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் உன் வாழ்க்கை சீருள்ள வாழ்க்கையாக இருக்கணும், கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கலாம். அந்த ஆண்டு விரும்புகிறார். அப்படி வாழும்போது கர்த்தர் என்றைக்கொன்னே இன்றைக்கு இருப்பதை பாருங்களும் 1000 மடங்கு குறையே தரமாட்டார், குறையே தரமாட்டார். நான் வியாபாரத்துக்கு வரும்போது, நான் ஒரு வியாபாரி தானே, களக்காடுக்கு போகிறதுக்கு கணதையா பிள்ளைன்னு சொல்லி பெரிய நீதிமான். பணத்தை சரக்கை வாங்கினா பணத்தை கொடுத்து தான் சரக்கு தூக்கிள்ள விடுவாங்க. அப்படி ஒரு நீதிமான். பஸ்ஸில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன். ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்படும். ஒரு நாள் சொன்னையிலேருந்து வரணும்னு சொன்னால் ஒரு நாள் ஆகிடும். இன்றைக்கி ஆண்டு எல்லா சௌகரியத்தையும் தந்து ஒரு குறைவு இல்லாமல் பாதுகாத்து அந்த கிருபையை நினைக்கும் போது மறக்கவே முடியாது. நீங்களும் சொல்ல ஒரே காரியம், புது வருஷத்தில் ஒரு ஒப்பந்தம் எடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் தருத்தத்தை மாற்றிய தெய்வம் உங்கள் தருத்தத்தை மாற்றுவார். என் கண்ணீரை கண்ட தெய்வம் உன் கண்ணீரை பார்ப்பார். ஆனால் ஆண்டவர் சொல்கிற ஒரே காரியம், வாலிப நாட்கள் பிள்ளைகளை ஞானமாக வளங்க. பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுங்க. தலையில் கை வச்சு அந்த பிள்ளைகள் வெளியே போகும்போது வரும்போது கர்த்தர் தான் பிள்ளைகளை பாதுகாக்கணும். பொல்லாத உலகம், வேஷங்கள் நிறைந்த உலகம், கண்ணீர் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் கடவுளோட ஒருத்தர் தான் காக்க முடியும். பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. திருச்செவிலுக்காக ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தமான ஊழியங்கள் கட்டப்படணும். எலி கார்மிகளை மேற்போல ஆட்கள் எழும்பணும். ரேணி செய்கிற போல ஊழியர்கள் எழும்பணும். தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய பிள்ளைய வைராக்கியமான ஊழியர்கள் எழும்பணும். தேவனுக்கு கிருபை தரணும். தலையில் தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா? நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் எழும்பலாமா? எழும்பி ஆண்டவரே கரைங்களோடு இழுக்கிட்டு ராஜான்னு கேட்கலாமா? நாளைக்கு ஆலயம் திறக்கப்படும் போது தேவ மகிமை இறங்கணும். நாளைக்கு மனுஷன் தான் திறப்பாங்க. ஆண்டு வரணும். ஆண்டு இடத்துல வந்து மகிமையாக இருக்கணும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். இந்த ஆலயத்துக்கு யார் வந்தாலும் சரி, ஆலயத்துக்கு கண்ணீரோடு வரும்போது எப்படிப்பட்ட வியாதியில் வந்தாலும் சரி, சாலமோன் கட்டிய தேவாலயத்தை போல மகிமை நிறைந்த ஊழியமாய் ஆசாரியிலே உள்ளே நிறைவேற்ற முடியாத அளவுகிற ஆசாரியிலே பிரவேசிக்க முடியாத தேவ மகிமை இறங்கியதே, அதே போல் மகிமை இறங்கணும். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டு தரணும். சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது 1,20,000 ஆடுகளை பலியிட்டானா, 1,20,000 ஆடுகளை பலியிட்டானா, 22,000 மாடுகளை பலியிட்டானா. அவன் மாதிரி ஒரு ராஜாவே எழுப்ப போகிறதில்லை. அப்படிப்பட்ட மகிமை இறங்கணும். யார் எந்த விதமான வேதனையோடு இந்த இடத்துக்கு வரும்போது சரி, அந்த மண்டபத்தில் வந்து பார்க்கும்போது, ஆலயத்தை பார்க்கும்போதே அவன் மகிமை இறங்கி பிள்ளைகள் வியாதிகள்லாம் மாறணும். எத்தனையோ பிள்ளைகள் கேன்சரோட படுற கஷ்டங்கள் பார்க்கணும். எத்தனையோ பிள்ளைகள் படுற கஷ்டங்கள் வேதனையை பார்க்கணும். யூட்ரஸ் ஃபெயிலியரு, பிரஸ்ட் கேன்சர், லங்ஸ் ஃபெயிலியரு, வேதனை. நான் மத்தியானம் வரும்போது பெல் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். என்னை பார்த்து ஒருத்தர் கூப்பிட்டாங்க. எனக்கு ஜெபம் பண்ண முடியுமான்னு கேட்டார். எனக்கு அர்ஜென்ட் இருந்தாலும் சரி போகணும் அப்படின்னு சொல்லி உள்ளே போனேன். டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வயசு. நான் மேலே கை வச்ச உடனே 2 கண்ணின் கண்ணீர், வேதனை தாங்க முடியாது. வேறு அவருக்கு என்ன வேதனை? நீ எவ்வளோ நாள் வாழ போகிறேன்? என் பிள்ளைகள் வாழ்வு பார்க்க முடியுமா? என் பிள்ளையோட வாழ்க்கை திருமணத்தை பார்க்க முடியுமா? திருமணத்தை ஒழுங்கு பண்ண முடியுமா? மனுஷன் அழுகி அந்த மரணத்தை நினைக்கி பார்க்காரு. மரணத்துக்கு போயிடுவோமோ, இறந்து போயிடுவோமோ அப்படின்னு நினச்சி அந்த வேதனையை பார்க்கும்போது வேதனை எவ்வளோ ஒரு கஷ்டம். எஸ்ஐகே ராஜா அழுதான்ல, தான் கஷ்டம் தன்னுடைய கேன்சர் வந்து அழுதான்ல. எஸ்ஐகே ராஜ் இருக்கிறது ஏசாயா சொன்னான்ல, வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்தடா, நீ சாக போகிற சொன்னான்ல. ஆமாம், எஸ்ஐக்கு அழுத கண்ணீர் ஆண்டு பார்த்தார்ல. உன் கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன், 15 வருஷம் கூட்டி கொடுத்தார்ல. அதே போல் ஆண்டு கூட்டி கொடுப்பான்னு சொல்லி ஜெபம் வந்தேன். அதே போல் எத்தனை வியாதியோடு வந்திருக்கலாம், கஷ்டங்களோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், குடும்ப பிரச்சனையோடு வந்திருக்கலாம், கடன் பிரச்சனையோடு வந்திருக்கலாம். வேதனை நிறைந்த வாழ்க்கையில் கடன் மாறாதா, என் சரீரத்துக்கு பலவீனங்கள் மாறாதான்னு வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் கண்ணீரை பார்க்கிறார். ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்க மாட்டாரா? நிச்சயமாய் பார்ப்பார். விடுதலை தருவார். கேட்கலாமா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவர் விடுதலை தாங்கன்னு கேட்கலாமா?
விடுதலை தாங்க ரட்சகரேன்னு கேட்கலாமா? 18 வருஷமா நடக்க முடியாது கூறியிருந்த வாழ்க்கையில் விடுதலை ஆண்டு கொடுத்தாரே, உன் வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க மாட்டாரா? 38 வருஷமா ஒரு மனுஷன் படுத்துக்கிறது தானே பெதஸ்தா குளத்தில், தண்ணீர் கலப்பு எப்போது கலங்கன்னு காத்திருந்தானே. ஆண்டவரே இந்த இடத்துக்கு வந்து ஒரு படுக்கையை எடுத்துக்கணும் நடுன்னு சொன்னார்ல. இன்றைக்கு வியாதி ஆண்டவருமாக மாற்ற போகிறார். பிள்ளைகள் வாழ்வில் சீரழிவான வாழ்க்கையை வாழ்ந்து கொடுக்க உனக்கு விடுதலை ஆண்டு தரப்போகிறார். அப்படி கேட்கலாமா? கண்ணுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்ணுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். உனக்கவர் அளித்த ஆசீர்களை கலங்காதே மனமே காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக் கானான் அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக் கானான் அளிக்கவில்லையோ? வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்டவரும் நிகழ்ந்து விடாது சேர்பவரோ? வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்டவரும் நிகழ்ந்து விடாது சேர்பவரோ? சில வேளையில் ஜெயினால் உன்னை திட்டி எழுபவரோ?
இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கடைசியாக பவுச்சத்திலிருந்து கெத்செமனே தோட்டம் ஊழியத்தை செய்ய அன்பு தம்பி பிரபாகர் வந்திருக்காங்க. ஜெபம் முடிப்பாங்க. தம்பி கிறிஸ்துவருக்காக காணிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் தம்பி ஆபேல் படுவா. தம்பி இன்னும் நன்றி சொல்கிறேன். அண்ணா ஜெபராஜனுக்காக, அன்பு மகள் மெர்லினுக்காக, தம்பி கிறிஸ்துவருக்காக. என் கம்பெனியில் ரொம்ப நாள் இருந்தால் பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்தேன். ரொம்ப நல்ல பையன். அவனுடைய அன்பு இங்கே அதே பிள்ளைகள் உங்கள் சர்ச்சைக்கத்தோட சென்னையில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்க, வீட்டை திறந்து வைக்க தாமஸ்னு ஒருத்தர் இருப்பார், திறந்து தருவார், நீ அங்கே உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. எல்லோரும் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் ஆசைக்கட்டும். ஜெபத்தில் நம்ம நடத்துவாங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க, உண்மையாக வாழுங்க. கடைசி காலங்களில் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்க. எதை பற்றி நினைக்காதீங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா.